பார்த்துருக்கலாம். லோக்சபால சபாநாயகர நீக்கிறது பத்தின ஒரு தீர்மானம். அது ரிலேட்டடான சில முக்கியமான ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதில பாருங்க ஃபர்ஸ்ட்டு தி ஹிந்து நியூஸ் பேப்பர்ல இந்த மாதிரி ஒரு ஆர்டிக்கிள். அதாவது லோக்சபால ஸ்பீக்கர் மேல நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எதிர்க்கட்சியில இருக்கக்கூடியவங்க கொண்டு வராங்க. அப்படின்னு ஒரு ஆர்டிக்கிள். ஸோ இதில ஃபர்ஸ்ட்டு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்ட்டுனா, இந்த மாதிரி ஒரு சில கீவேர்ட் ரிலேட்டடாவே கொஸ்டின்ஸ் வருது. அது கவனிச்சுக்கோங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஸ்பீக்கர் மேல கொண்டு வர முடியாது. நம்பிக்கையில்லா தீர்மானம், அது ஸ்பீக்கர் மேல மட்டுமே கொண்டு வர முடியுமா? அப்படின்னா இல்ல. அது கொண்டு வர முடியாது. அத ஃபர்ஸ்ட்டு நம்ம நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். இதே மாதிரி ஒரு சில இன்னொரு அந்த வேர்ட்ஸ வச்சு ஒரு சில கொஸ்டின்ஸ் உண்டு. அது என்னன்னா, இந்த இம்பீச்மென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை ஒண்ணு படிப்போம். இந்த இம்பீச்மென்ட் ஆஃப் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, இம்பீச்மென்ட் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இம்பீச்மென்ட் ஆஃப் த பிரசிடென்ட் அப்படின்னு எல்லாம் படிப்போம். அதுல பிரசிடென்ட்க்கு மட்டும் தான் இம்பீச்மென்ட். மீதி எல்லாருக்குமே ரிமூவல் அவ்வளவுதான். குறிப்பா வைஸ் பிரசிடென்ட், சிஜேஐ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், தலைமை தேர்தல் அதிகாரி, இது மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான அரசியலமைப்பு சார்ந்த போஸ்டிங் எல்லாமே ரிமூவல். இம்பீச்மென்ட் அப்படின்னா அது பிரசிடென்ட் மட்டுமே குறிக்கக்கூடிய வார்த்தை. ஸோ அது மாதிரி கொஞ்சம் நீங்க அதை தெளிவுபடுத்தி படிச்சுக்கணும். சரி, இப்போ ஸ்பீக்கர் மேல எதிர்ப்பு, அவர நீக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மோஷன், ஒரு தீர்மானம் ஒண்ணு பாஸ் பண்றாங்க. அது நிறைவேறாது. ஏன்னா அது அந்த அளவுக்கு ஆப்போசிஷன்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல. ஆனா கூட அந்த மாதிரி ஒரு தீர்மானம் கொண்டு வரும்போது, அவரு இந்த மாதிரி எதிர்க்கட்சியில இருக்கக்கூடியவங்கள பேச அனுமதிக்காம இருக்காரு. எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய பெண் எம்பிக்கள் மீது ஒரு தவறான குற்றச்சாட்டு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி நெறைய காரணங்கள் சொல்றாங்க. பிரதமர் பேச வரும்போது எதிர்க்கட்சியில இருக்கக்கூடிய பெண் எம்பிக்கள் எல்லாரும் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்க பிளான் பண்ணியிருக்காங்க. அதனால பிரதமர் பேச வர வேண்டாம் அப்படின்னு ஸ்பீக்கர் கேட்டுக்கிட்டதா நியூஸ் சொல்றாங்க. ஸோ தட் அப்போ எப்படி நீங்க பெண் எம்பிக்கள் இந்த